கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளாகிய உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் வார்த்தை இன்று என்ற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு அற்புதமான வார்த்தையை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இன்று நம் முன்பாய் வைக்கிறார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் தன் வாழ்க்கையில செய்த தாவீது, அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த பொழுது அமலேக்கியர்கள் அவனையும் அவன் 2 மனைவிகளையும் அவனோடு உண்டான எல்லாவற்றையும் சுட்டரித்து சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒரு பெரிய இக்கட்டான உபத்திரவமான நிலையை தாவீது சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. அந்த உபத்திரவத்தின் நடுவிலே தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள், நெருக்கங்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்ம எதை பிரதிபலிக்கிறோம் என்பது முக்கியம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள் வந்தவுடனே அவசரப்பட்டு, கோபப்பட்டு, நிதானத்தை இழந்து, உணர்ச்சி வசப்பட்டு, அவர்களும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் ஆக்கி வரம்பு மீறி வார்த்தைகளை வெளியே விட்டு விடுவார்கள். ஆனால் தாவீது அந்த உபத்திரவத்தின் நேரத்துல தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போன நேரத்துல அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். உபத்திரவங்களும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையை மோதி அடிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பதட்டப்படக்கூடாது, நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எதை நினைத்து திடப்படுத்த வேண்டும்? இதற்கு முந்தின காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது தேவன் நம்மை தப்புவித்தார், நம்மை வெட்கப்பட்டு போக செய்யவில்லை என்பது நாம் உணர்ந்து நம்மை திடப்படுத்திக்கணும். இன்றைக்கு இருக்கிற இந்த போராட்டத்துல, இந்த உபத்திரவத்துல கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், இந்த பிரச்சனையை, இந்த உபத்திரவத்தை நான் மேற்கொள்ளுவேன், பிரச்சனை என்னை மேற்கொள்ள போவதில்லை, பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உங்களுடைய தொழில் ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை, ஊழிய பாதையில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனை வரும் பொழுது பதட்டப்படாமல், தவறான வார்த்தைகளை உச்சரித்து பேசிவிடாமல் நிதானமாய் கையாள வேண்டும். நீங்கள் உபத்திரவத்திலே நிதானத்தை இழந்து போவீர்களானால் உங்களுடைய வெற்றியை இழந்து போவீர்கள். ஆகவே நிதானமாய், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. ஆகவே பிரச்சனை உங்களை மோதி அடிக்கும் பொழுது அமைதியாய், நிதானமாய் காத்திருந்து உங்களை பலப்படுத்திக் கொண்டு, திடப்படுத்திக் கொண்டு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் பிரச்சனையை மேற்கொள்ளுவதற்கான வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். பிரச்சனையின் நேரத்தில் நிதானத்தை இழந்து தாறுமாறான வார்த்தைகளை உச்சரித்து பதட்டப்படுவீர்களானால் பிரச்சனை உங்களை மேற்கொண்டு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் நிதானத்தை இழந்து விடாமல் பொறுமை காத்து எங்கள் வார்த்தைகளை நிதானமாய் கையாண்டு பொறுமையோடு அணுகி தேவ ஒத்தாசையை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.